நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சியுடன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எழுப்புதல் நேரத்துக்காக கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஜெபம் இல்லாமா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆண்டவரே ஒரு விஷயங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக தெய்வ திட்டம் வெளிப்படட்டும். அப்போ அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வாசிக்கலாமா? தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். 280. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, தேவ சித்தம் என்னன்னா எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும் என்ன செய்யணுமா? ஆசிங்க ஒண்ணுது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். அப்படிங்கிறதா என்ன சித்தமுள்ளவராக இருக்கிறாரா? யாரு? ஏசப்பாவும் அந்த சித்தமுள்ளவராக இருக்கிறாரு, பிதாவும் சித்தமுள்ளவராக இருக்கிறாரா? சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு என்னன்னா நம்ம நினைக்கிறோம் சத்தியத்தை அறிகிற அறிவுனா என்ன நினைக்கிறோம்? நம்ம அவர் சொல்றாரு நம்ம ஆலயத்துக்கு போகணும், நம்ம ஆலயத்துக்கு போனால் போதும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பிதாவை சித்தம் செய்கிறது தான் என்ன செய்ய எனக்கு போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அதே போல் தான் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? வெளிப்படணும். சத்தியத்தை அறிஞ்சிட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. சத்தியத்தின்படி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா சத்திய ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மளோட கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, எல்லாமே செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? சித்தம் உள்ளவரா. அவர் சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? இந்த ஜனத்துக்கு வெளிப்படணும். அவர் சத்தியம்னா என்ன அப்படின்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அவர் கட்டளைகளை கை கொண்டு அவர் பிரமாணத்தை கை கொள்ளும் போது தான் அவர் நம்மளோடு இருந்து என்ன செய்கிறாரு? அந்த சத்தியத்தை அறிஞ்சு அவர் சத்தியத்தின்படி கிரியை செய்யும் போது தான், அவர் சத்தியத்தின்படி நடக்கும்போது தான் அவர் என்ன செய்ய அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? 1 யோவான் 29ஆவது வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாருங்க, யோவான் சொல்றாரு என்ன செய்யறாரு? உலகத்தில் பாவங்களை என்ன செய்யறாரு? சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரை சொல்றாரு? ஏசப்பா சொல்றாரு. என்னன்னா நம்ம பாவங்களுக்காய், நம்ம பாடுகளுக்காய், நம்ம வேதனைகளுக்காய் என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் நமக்காக வந்திருக்கிறாரு இந்த உலகத்துக்கு, பூலோகத்துக்கு. இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி என்னன்னா பலியாக போகிறாரு நம்ம பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்ம மீறுதலுக்காக. அப்போ என்னன்னா இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? நமக்காக தான் என்ன செய்கிறாரு? பாடுகள் அனுபவித்திருக்கிறாரு, நமக்காக தான் வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு, நம்ம சாபங்களுக்காய் முள்முடி சுட்டி இருக்கிறாரு, நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்காக என்ன செஞ்சுக்கிறாரு? வாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படணும். அப்போ ஆண்டவர் ஏசப்பா இதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக நமக்கு வந்திருக்கிறாரு? ஒரு பக்கம் பாடுகளை என்ன செய்கிறாரு? நமக்காக என்ன செய்கிறாரு? நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் நீதியை வெளிப்படுத்துறதுக்கும் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? சொந்த குமாரனே என்ன செய்கிறாரு? இந்த பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதே போல தான் அவர் என்ன செய்ய வந்திருக்கிறாரோ அதே சித்தத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. அந்த அறிவு அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு தான் அது சித்தமுள்ளவராக இருக்குன்னு சொல்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்படணும். அதுதான் அவர் சித்தமாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாரு? வேதத்தில் செழிவாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம், யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, பாருங்க, அவர் நடுவே நிறுத்தி என்ன செஞ்சாரு? மோசேயின் காலத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க? இவரை கல்லெறிஞ்சு கொள்ளுங்க, என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? கீழே என்ன செஞ்சாரு? எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. மண்ணில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாரு? இதில் பாவம் செய்யாதவன் எவன் இருக்கிறானோ அவன் என்ன செய்யுங்க? கல்லை கொண்டு எரிஞ்சு என்ன செய்யுங்க? அவளை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவனும் கூட நிற்கலையாம். அப்போ அவர் நிமிர்ந்து பார்த்தம்போது ஒருவனும் இல்லையாம். அப்புறம் என்ன செஞ்சு அப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் என்ன செஞ்சு விட்டுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சுக்கிறாரு. அவங்க நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த பாவம் செஞ்சுருப்பாங்க, அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல,
அப்போ அந்த பாவத்துக்குள்ளேருந்து என்ன செய்யணும், அந்த பாவத்துக்குள்ளேருந்து வெளியே வர முடியல. அதனால தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, அவர் நம்மளை மீட்கிறதுக்கு தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்காரு. சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும், ஏசுனால தான் என்ன செய்யணும், இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். ஏசப்பா இல்லாமல் என்ன செய்ய முடியாது. பிதா என்னிடத்துல நீ வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என்ன நீ விசுவாசிக்கிறேன்னா என்ன செய்ய முடியாது, நீ பிதாவிட்ட போக முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. அவரை நம்ம விசுவாசிக்கிறது தான் நம்ம பிதாவை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவர் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. அப்போ என்னென்னா அவர் ஏசப்பா நம்ம எதற்காக வந்திருக்கிறாரு, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும், வெளிப்படணும். நமக்குள்ளே கட்டளைகள் வெளிப்படணும். இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே வெளிப்படும் போது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படணும். அதுதான் என்ன செய்யறாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏசப்பா என்ன இந்த பூலோகத்தை நிறைவேற்றதுக்கு வந்தாரோ அந்த நிறைவேற்றதுக்கு தான் அது சித்தமுள்ளவராக இருக்கிறாராம். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யறார், அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாராம். வாசிக்கலாமா? யோவான் 30:31. இல்லை அது யோவான் 1 29, 30, 31 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான் இயேசு. என்னென்ன எனக்கு முன்னால் உள்ளவர் அவர் என்ன செய்கிறாரு, என்னிலும் மேன்மையானதை செய்வார் இந்த பூலோகத்தில். அப்படி தான் என்ன செய்கிறார், வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதான் யோவான் சொல்கிறார், ஏசப்பா பற்றி இது சாட்சி கொடுக்குறாரு, அவர் இதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் அதே சூழ்நிலைக்கு இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறாரு. அப்படின்னா அப்போ நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, நம்மளை எதற்காக திட்டம் வைத்திருக்கிறாரு, நம்மளை எதற்காக முன்குறித்து என்ன செஞ்சுக்கிறாரு, இதுவரை நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? கலாத்தியர் 19:6-9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறது என்ன, சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம், நம்ம அறுப்போம் அப்படி அந்த சத்தியத்தை அறிகிறார். அவர் என்ன செய்ய, நன்மை செய்கிறவரால் என்ன செஞ்சார், பூமி எங்கே என்ன செஞ்சார், அவர் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலையுமே நன்மை செய்கிறவரால் என்ன செஞ்சார், சுற்றி தெரிந்தார். என்ன செய்ய, ஒவ்வொரு மனுஷனுக்கு யார் பலவீனமாக இருக்கிறாங்க, யார் பாடுகளோடு இருக்கிறாங்க, யார் வேதனைகளோடு இருக்கிறாங்க, யார் சஞ்சலத்தோடு இருக்கிறாங்க, அந்த பாடுகளை என்ன செய்கிறாரு, அவங்க யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் நன்மைகளை செஞ்சார். அதே போல் தான் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படுறது தான் தேவ சித்தமாக இருக்குதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பேதுரு 3:17. 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதோட நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே என்ன செய்ய மேன்மையாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம யாருக்காவது நல்லது செய்ய முடியலாட்டி என்ன செய்யுது, வேதம் தெளிவாக சொல்லப்படுது, நன்மைகளே செய்வோம், நன்மைகளே செஞ்சு என்ன செய்வோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு தான் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் யாருக்காவது நன்மை செய்ய முடியல அப்படின்னா அது தீமையை செய்கிறதோட நன்மைகளை செஞ்சு என்ன செய்யணும், அதன்படி என்ன செய்யணும், நம்ம வழி அவர் நன்மைகளை செய்கிறவராக இருந்தது போல தான் என்ன செய்யணும், நம்ம அதே போல் இருக்கணும்னு சொல்லி தான் பவுல் அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறவர்களாக இருக்கணும். என்னென்னா நன்மைகள் செய்கிறவர்களாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளோட மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதே பேதுரு 2:20 வாசிங்களேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு கூட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அதான் சொல்கிறேன், நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் போது தேவனுக்கு அது பிரீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும்.
இருக்கணும், தேவ சித்தமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவருக்காக செய்யும்போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நம்மளை எதுக்காக முன்குறித்திருக்கிறார்? அவர் தேவ திட்டத்தை நினைச்சாரு நம்மளோட வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க நன்மை செய்யறதுனால புத்தி இல்லாதவர்களை அடக்குறதுக்கு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னன்னா, நம்ம நன்மை செய்யும்போது ஒரு முரட்டான ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம அவன்கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய் அவனுக்கு ஒரு நன்மையை செஞ்சு பாருங்கள், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் வேதனைப்படுத்திட்டோம் அவனை அப்படி சொல்லி அவன் மனசையே மாற்ற முடியும். என்ன செய்ய முடியும்? அவன் மனசையே மாற்ற முடியும். அதுதான் அந்த வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக ஓடும்போது, நம்ம ஆண்டவருக்காக அவருடைய சித்தங்களை செய்யும்போது, ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பாடுகளை அனுபவிக்கணும். ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அவர் சத்தியத்தை அறிகிற அறிவு அவர் என்ன செஞ்சார்? நன்மைகளை செய்கிற தேவனாக என்ன செஞ்சார்? பூமி எங்கும் அவங்க கண்கள் உலாவிக் கொண்டிருந்துச்சு. கிராமமாக என்ன செஞ்சார்? ஏசப்பா அவருடைய குமாரன் என்ன செஞ்சார்? கிராமமாக என்ன செஞ்சார்? சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்திக்கிட்டே இருந்தார். நம்மளோட வாழ்க்கையில் அவருக்காக என்ன செய்யணும்? நம்ம சித்தத்தை, அவர் சித்தமானதை செய்ய, அவர் சித்தத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும்? நமக்குள்ளே வெளிப்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். மாறும்போது தான் அவர் நம்மளோடு மகிமைப்படுகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் நம்மளோடு இடைப்படுகிற தேவனாக இருக்குன்னு சொல்லி வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:16 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, வசனம் சொல்லப்படுகிறது, நீ தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தனுக்கு எடுத்து அனுப்பிச்சு தேவன் என்ன செய்ய நம்மளை கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம தேவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு மனுஷனை போய் நம்ம கெடுக்கிறதுக்கோ, நம்ம ஒரு மனுஷனை போய் அழிக்கிறதுக்கோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம மனசுக்குள்ளே என்ன செய்யும்? அவர் தான் சொல்கிற, மனுஷனை முகத்தை பார்க்குறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் வெளிப்பிரகாரமாக வேணால் என்ன செஞ்சிடலாம், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் உண்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு வேணால் நினைக்கலாம். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிற உள்ளந்தரியங்களை நான் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறார், உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறேன். யார் பார்க்குறான்? நம்ம நினைக்கிறோம். அதான் சொல்கிறார், அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த புதிர்களை நான் நினைச்சுவேன், வெளியே கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன தப்பு பண்ணனால, நம்ம என்ன இருதயத்தோடு பழகுறோம், நம்ம மனசில் என்ன எண்ணத்தோடு பழகுறோம் அப்படிங்கிறத நினைச்சு அவர் அறிந்துக்குருவார். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், ஐயோ இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு முகத்தை பார்த்து சொல்லுவான். ஆண்டவர் முகத்தை பார்க்குறவர் இல்லை, அவர் என்ன செய்கிறார்? இருதயத்தை என்ன செய்கிறாரு? சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறாரு, இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் நம்மளோடு என்ன செய்கிறார்? மகிமைப்பட அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஒரு ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன்னு சொல்கிறார். என்ன சொன்னால், ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு? கெடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டு சொல்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிற தேவனாக என்ன செய்ய சுற்றி தெரிந்தார். அதான் சொல்கிறார், சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படும் போது ஒரு மனுஷன் நிச்சயமாக நம்ம துரோகம் நினைக்கிறதோ, ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கோ அந்த மனசு நமக்குள்ளே வராது. சத்தியம் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம சகலத்தையும் என்ன செய்கிறார்? சத்தியத்து கூட நடத்துகிற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. தேவனுடைய சித்தமாகவே இருக்கணும். நம்ம அவருடைய சித்தமாகவே என்ன செய்யணும்? நடக்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கதே தேவ சித்தம் உள்ளதாக இருக்குது. வேசி மார்க்கத்தை விட்டு விலகிருங்கள் அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. ஒரு வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதா? நீங்கள் நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சத்தியத்தை அறிகிற அறிவு. ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நன்மைகளை செய்கிறதுங்களா இருங்கன்னு சொல்லுது. ஒரு வார்த்தை என்ன சொல்லுதா? நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. என்ன செய்ய? வேசித்தனத்திலேருந்து என்ன செய்யுங்க? மார்க்கத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வரும்போது தான் ஒருத்தனுக்கு நன்மைகளை செய்யணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே என்ன செய்யுது? அவர் வெளிப்படுறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அவர் தெய்வ திட்டம் என்ன செய்ய? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு மனுஷன் இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை தொட்டு ஒவ்வொரு மனுஷன்டையும் தனித்தனியாக பேசிடலாம். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் என்ன செய்யுதுன்னா அவருக்குள்ளே நெருங்க விடாத
கூடாதபடிக்கு, இந்த வசனம் ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறி போவதில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகமல்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது என்ன செய்யுதுன்னா, வசனம் என்ன செய்தேன், நான் செய்த அக்கிரமத்தினால என்ன செய்ய, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தேன், அது என்னை தொடலை, அது என்னோட பேசலை அப்படின்னு தான் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு வெளிப்படாமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட முடியல. அதுக்கு தான் ஒரு மனுஷன் என்ன தேடி என்ன செய்ய, ஒரு மனுஷன் மொழி ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, நம்மளோட பேசுகிறார், பேசி என்ன செய்கிறார், அவர் நம்மளோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நம்மளோடு இடைப்படும் போது, அந்த அறிவு வரும்போது, ஒரு மனுஷன் நமக்காக பரிஞ்சு பேசும்போது, ஒரு தேவ மனுஷன் நமக்காக பரிஞ்சு பேசும்போது, அன்றைக்கி மோசே பாருங்கள் திறப்பில் நின்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீறுதலுக்காக, அந்த அக்கிரமங்களுக்காக, அந்த பாவங்களுக்காக பரிஞ்சு பேசும்போது ஆண்டவர் அந்த வாதையை நிறுத்தி என்ன செஞ்சார், அவர் அந்த வாதையை நிறுத்தி மறு உத்தரவு கொடுத்தாரு. அதே போல் தான் இன்றைக்கி ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு, இந்த சத்தியத்தை அறிவுள்ள மனுஷன் என்ன செய்கிறாரு, தேடி ஆண்டவர் என்ன செய்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு மனுஷன் ஆண்டவருக்கு என்ன செய்றாரு, விரும்புகிறார். அவர் அவனை வச்சு என்ன செய்றார், பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய, சுத்தமானதை செய்கிறத பிள்ளைகளை என்ன செய்யறார், மாற்ற ஒரு சுத்தமுள்ளவராக இருக்கிறாரு. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படும் போது ஆவியானவர் நமக்குள்ளே பலத்த காரியங்களை, ஆவியானவர் நம்மளை சத்தியத்துக்குள்ளே நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதல்ல இருந்து வாசிருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் நடந்தார்னா நம்மளும் ஒளியில் நடப்போம். அவர் என்ன செய்கிறார், நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன செய்கிறார், நம்மளோடு அசைவாடிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அவரை போல நம்ம மாறும்போது, அவருக்கு சுத்தமானதை செய்யும்போது, நம்ம அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே நம்ம போகும்போது, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படும் போது, அவருக்கு சுத்தமானதை செய்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். அதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கும் பின்பு என்ன செய்வானா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, நம்ம சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த வார்த்தை மொழி அந்த பிள்ளைகளோடு நீர் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் அந்த எழுப்புற நேரத்துக்காக ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படுவதாக. இம்மட்டும் காத்து எபினேசரே துதிக்கிறேன் ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.